செய்திகள். தமிழக பாஜகவினரின் பணிகள் பெருமைக்குரியது என பிரதமர் நரேந்திர மோடி புகழார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இனி விரிவான செய்திகள். மாநில வளர்ச்சிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொலைநோக்கு பார்வையை மக்களிடம் விரிவாக எடுத்துரைத்த தமிழக பாஜக செயல் வீரர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். முன்னதாக தமிழக பாஜக நிர்வாகிகளை வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பாஜக பொறுப்பாளர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து மத்திய அரசின் திட்டங்கள் பற்றி விளக்கி கூறுமாறு பிரதமர் அறிவுறுத்தியிருந்தார். தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள கட்சியின் செயல் வீரர்களை உற்சாகப்படுத்த எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் நாளை ஆன்லைனில் உரையாற்றுகிறார். இதுகுறித்து அவர் தமிழில் வெளியிட்டுள்ள பதிவில், திமுகவின் மோசமான நிர்வாகத்தை மக்களிடம் எடுத்துரைத்து மாநில வளர்ச்சிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொலைநோக்கு பார்வையை விரிவாக எடுத்துரைத்த தமிழக பாஜகவினரின் பணிகள் பெருமைக்குரியது என பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 18ஆம் தேதி கோவையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது போர் வீரர்களின் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி மகிழ்ச்சியும் மன நிறைவும் அளித்ததாக குறிப்பிட்டார். அவர்களின் வீரம், துணிவு மற்றும் தியாகம் நிறைந்த கதைகள் மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதோடு அவர்களிடையே தேசபக்தி மற்றும் வலுவான கடமை உணர்வு போன்ற விஷயங்களையும் ஊட்டுவதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். படம் சூப்பரா இருக்கும். ஃபேமிலியா சூப்பரா பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸா என்ஜாய் பண்ணலாம்.